கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2வது நாள் நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மில் பெரும்பாலானவர்கள் உலக வரைபடத்தை பார்த்திருப்போம். அந்த உலக வரைபடத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு என்ன தோணுது? அந்த எல்லை கோடுகளை பார்க்கின்ற பொழுது அந்த கோடுகளை யார் நிர்ணயம் செய்தது? அந்த கோடுகளை வரைஞ்சது யார்? இதுதான் இல்லை, இதுதான் முடிவுன்னு முடிவு பண்ணது யார்? காற்றுக்கும் தண்ணிக்கும் பறவைக்கும் மிருகங்களுக்கும் இல்லாத கோடு மனிதருக்கு மட்டும் பொருந்துகின்ற கோடு. இந்த கோடுகளை அங்கே வரைந்தவர்கள் யார்? நாம் கண்ணால் பார்க்கின்ற இந்த கோடுகள் லட்சக்கணக்கான மக்கள் பல கோடுகளில் நின்று கொண்டு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உயிர் வாழ வேண்டும் என்ற பிச்சை, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிச்சை. இந்த பிச்சைக்காரர்களுக்கு இந்த உலகம் வைத்திருக்கின்ற பெயர் அகதி. நாம் பார்க்கின்ற கோடுகள் இவர்களை பார்த்து சொல்லாமல் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், நீங்கள் எங்களுடையவர்கள் அல்ல என்கின்ற செய்தி. அவர்கள் கேட்கின்ற அரவணைப்பையும் வாழ்க்கையும் கூட தர முடியாத தரம் மறுக்கின்ற மனிதாபிமானமற்ற எல்லை கோடுகள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரைப் போல் இருக்க வேண்டும். நாம் பார்க்கின்ற எல்லைக்கோடுகள் அவர்களை பிறந்தவர்களாக அல்ல, பிச்சைக்காரர்களாக நடத்துகின்றன. அவர்கள் மீது அன்பை அல்ல, வெறுப்பை சொல்லாமல் இந்த கோடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கோடுகளுக்குள் வன்முறையும், கோடுகளின் நெருக்கத்தில் வெறுப்பையும் வாழ்க்கை பயணமாக கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் கடவுள் என்ன செய்து கொண்டிருப்பார்? எல்லை கோடுகளில் நின்று இந்த மனிதர்கள் எப்படி அழுகின்றார்களோ அதை போலவே தான் இயேசுவும் சிலுவையில் வலி தாங்க முடியாமல் வேதனையினால் இரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்காக கத்தி கதறி அழுது கொண்டிருந்தார். பிறந்தவராக பாவிக்கப்பட வேண்டிய இடத்தில் இயேசு வன்முறையால் துண்டாடப்பட்டார். யாரெல்லாம் வாழ்க்கைக்காகவும் உயிருக்காகவும் அரவணைப்புக்காகவும் கத்தி கூக்குரல் இடுகிறார்களோ அவர்கள் அனைவரோடும் கூட சேர்ந்து இயேசுவும் கூக்குரல் இடுகிறார், அழுகிறார், வலி தாங்க முடியாமல் கதறுகிறார். இந்த கோடுகள் அந்த அகதிகளை மட்டுமல்ல, இயேசுவையும் சேர்த்து வெளியேற்றுகிறது, நிராகரிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அநேக கோடுகளை நாம் இன்னும் வரைந்து வைத்திருக்கிறோம். வாருங்கள், இந்த கோடுகளை எல்லாம் அழித்து போடுங்கள். கோடுகள், எல்லை கோடுகள் நம்முடைய அடையாளம் அல்ல. அன்பும் அரவணைப்பும் மனிதத்தன்மையுமே நம்முடைய அடையாளம். இந்த அடையாளங்களில்தான், இந்த உண்மையான உணர்வுகளில்தான் கடவுள் வாழ்கிறார். அந்த கடவுளை நாம் தேடுவோம். அந்த கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.